எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லுக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 2 லைனில் நம்ம செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் லைன்லேருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போங்க. இந்த இடத்துல இப்படியே பின்னாடி இந்த செயின் ஸ்டிச்சை ட்ராக் பண்ணிடுங்க. எடுத்து இங்கே ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் இதே லைனில் சைடில் குத்துங்க. குத்தி லாக் ஸ்டிச் போடாமல் மேலே கொண்டு போயிட்டு அப்புறம் ட்ராக் பண்ணக்கப்புறம் நம்ம லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்க, சைடில் குத்தி லாக் ஸ்டிச் போடாமல் மேலே குத்தி ட்ராக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது சின்னதாக வந்துடுச்சு, நான் மறுபடியும் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் தள்ளி தள்ளி போடுங்க. இதே நெருக்கமாக போட்டிங்கன்னா இது ஒரு லோட் ஃபில்லிங் ஸ்டிச் ஸ்ட்ரைட் லைனில் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 லைனில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி செகண்ட் லைன்லேருந்து எடுங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு ட்ராக் பண்ணி தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. அதாவது செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன், அப்புறம் தேர்ட் லைன். இப்போ தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு பேக்கில் எடுத்துக்கோங்க. இழுத்து அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டக்கப்புறம் நம்ம செகண்ட் லைன் பண்ணுறோம். அதில் செகண்ட் லைனில் குத்தி எடுத்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இல்லை குத்திட்டு இதை பேக்கில் எடுத்து அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒய் ஷேப்பில் ஒரு ஸ்டிச் போட போகிறேன். இந்த ஒய் ஷேப் ஸ்டிச்சுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எடுத்து செகண்ட் லைனில் க்ராஸாக குத்துங்க. அப்புறம் தேர்ட் லைனில் ஸ்ட்ரைட்டாக குத்துங்க. அப்படியே பின்னாடி ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிடுங்க. நடுவில் எங்கேயுமே லாக் ஸ்டிச் போடாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஒயிட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது செகண்டில் குத்தி எடுங்க. தேர்டில் இழுக்கும்போது பேக்கில் இழுத்து ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிடுங்க. இப்போ நான் பாக்ஸ் ஷேப்பில் நான் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ட்ரை பண்ணுறேன். இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச்சஸ் கேப் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த சென்டரில் இருக்கிற ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கும் நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறேன். பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாகவும் போடுறேன், ஹரிசாண்டலாகவும் போடுறேன். இது நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணுறது எது வேணால் ஃபில் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடலாம், இல்லைன்னா செயின் ஸ்டிச்சே கம்ப்ளீட்டாக அடைச்ச மாதிரி போடலாம். நான் இந்த பட்டன் ஹோல்லே ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம இன்னொரு டிசைனில் பாருங்கள். இதே மாதிரி நான் 3 லைன் வரைஞ்சி மாதிரி ஃபுல்லாக ஃபில்லிங் ஸ்டிச், அதாவது ஸ்ட்ரைட்டாக ஃபில்லிங் ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
இது வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போட்டேன். இப்போ வந்து நம்ம 3 லைன் போட்டதில் அந்த செகண்ட் லைன்லேருந்து செயின் ஸ்டிச்சை ஹரிசாண்டலில் எடுங்க. இப்போது இந்த ஸ்டிச்சில் 3 ஸ்டிச்சாக நம்ம லாக் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து பார்டர் டிசைனுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வந்து மெயினாக சாரீக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த சாரியோட எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.